Hello everyone, I'm Naveen. Welcome to Nanovachi. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா த குட் தெலுங்கு ட்ரெயிலர் தான் நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண போறோம் இப்போ. எஸ்ங்க, இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனல்ல த குட் தமிழ் ட்ரெய்லர் ரியாக்ஷன் நீங்க பார்த்துருந்துப்பீங்க. பார்க்காதவங்க வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தவங்க வந்துட்டு மறக்காம உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஸோ எத்தனை பேருக்கு அந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக லிட்டரலி செம்ம கூஸ் பம்ப்ஸ், அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் வந்துட்டு அந்த ட்ரெய்லர்லயே சீன்ஸா வச்சிருக்காங்க. மைண்ட் ப்ளோவிங்க, வேற லெவலு. பட் வந்து இப்பற்றி இந்த தெலுங்கு ட்ரெயிலர்லையும் ஹிந்தி ட்ரெயிலரையும் வந்துட்டு ஒரு மேம்ஸ் பார்த்துருந்தேன். இன்ஸ்டால ஒரு மேம்ஸ் போட்டிருந்தாங்க. தெலுங்கு ட்ரெயிலர்லையும் ஹிந்தி ட்ரெயிலர்லையும் வந்துட்டு ஒரு லாஸ்ட் கிளிப்ல வந்துட்டு ஒரு புது கிளிப் இருக்கு, தமிழ் ட்ரெயிலர்ல இல்லாத ஒரு கிளிப் வந்துட்டு ஹிந்தி அண்ட் வந்துட்டு தெலுங்கு ட்ரெயிலர்ல வந்துட்டு கிளிப் இருக்குன்னு படித்தேன். ஸோ ஒய் நாட் நம்ம டேரெக்டாக வந்துட்டு ட்ரெய்லரே பார்த்துருவோன்னு சொல்லி தான் இப்போ ரியாக்ட் பண்ணுறதுக்கு வீடியோ பண்ணிக்கிருக்கேன். ஸோ யா, ஆக்சுவலி என்னத்தோடன்னு ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் பார்த்தேங்க, சரிங்க, ஃபோட்டோ தான் பார்த்தேன். மற்றபடி வீடியோ எதுவுமே நான் பார்க்கல, அந்த கிளிப்லாம் நான் எதுவுமே பார்க்கல. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு தெலுங்கு ட்ரெய்லரை பார்த்துருவோம். தெலுங்கு அண்ட் ஹிந்தி வந்துட்டு போட்டிருந்த ரெண்டுத்துலேயும் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு தெலுங்கு ட்ரெய்லரை பார்த்துருவோம், சரிங்களா? ஓகே, கொஞ்ச நேரங்க வாட்ச் லேட்டர்ல போட்டு வச்சிருந்தேன். ஸோ ஓகே, ஓகே கேஸ், ரெடியா? த கோட் ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தெலுங்கோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யா, 3, 2, 1 கோ. இயர்ஃபோன் போட்டுக்குங்க மறக்காம. ஓ, ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நாவா? ஓகே ஓகே ஓகே. Guys, this is a new assignment. మిమ్మల్ని లీడ్ చేయబోయేది ఒక కొత్త లీడర్. 68 సక్సెస్ఫుల్ ఇంటర్నేషనల్ ఆపరేషన్స్, hostage negotiator, field agent, a spy. In short, he is the goat of SATs. BGM தாங்க செகண்ட் ஹீரோ. బేబీ బాగుంది, నువ్వేం టెన్షన్ అవ్వకు. నాకు బేబీ గురించి టెన్షన్ ఏమీ లేదు, గాంధీ గురించి టెన్షన్. காந்தி ఎప్పుడు జులాయిగా తిరుగుతున్నాడు. இதை பத்தி ஒரு விஷயம் போயிடுச்சு, వీడియో కடைசியில சொல்றேன். జన్మలో తాకకూడదురా. ఏదైనా అమ్మాయితో సంబంధం ఉందా అని కొంచెం ஒரு பையனுக்கு அப்பா மாதிரி அங்க இருக்காரு. லிட்டரலி ரெண்டு பையனுங்க நினைக்கிறேன். రే బుద్ధుందారా నీకు? ఎవరైనా మిషన్ కి ఫ్యామిలీతో హాలిడేకి వెళ్తారా? అది బ్యాంకాక్ కి కుటుంబంతో పోతారు. నేను అనుభవించిన ఈ పెయిన్ని గాంధీ కూడా అనుభవించాలి. లేదు నాన్న, యువర్ ఇన్ డేంజర్. தளபதி தெலுங்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவங்க வந்துட்டு லிட்டரலி நல்லா பக்காவா இருக்குங்க. ఇప్పటి వరకు ఎంతో మంది గాంధీ వేషం వేయడం చూశాను. హ్యాండ్సమ్ గాంధీయే వేషం వేయడం చూస్తున్నాను. கோட் சூட்ல வேற லெவல்ல இருக்காரு. బొమ్మిటపోతున్నారు. லிட்டரலி ஒரு ஸ்பை லுக் கொடுக்குதுங்க தளபதி வந்துட்டு கோட் சூட்ல இருக்கும்போது. గొడవ పడుతున్నారు. ఓకే, ది సీన్. నీ వల్ల కాకపోతే చెప్పు, ఓ, நாளே திருப்பு. వయసు అయింది, స్క్వాడ్ వదిలిపెట్టి ఎన్నో BGM ఎలాగని ఆలోచిస్తున్నారా? ఎంత వయసైతే ఏంటయ్యా, ఏ లైన్ ఈజ్ ఆల్వేస్ ఎ లయన్. தளபதி Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. గాంధీ, సెక్యూరిటీ వాళ్ళంతా నిన్ను రౌండ్ అప్ చేశారు. ఎనీ ప్లాన్ బి? ప్లాన్ బిఏ కాదు, ప్లాన్ Okay, జెడ్ okay. వరకు ఉంది మన దగ్గర. செம்ம. I'm waiting.
ஓ, இதுதான் இந்த சர்ப்ரைஸா? ஓகே ஓகே ஓகே. ஓகேங்க, சூப்பருங்க. கடைசி கட்டம். தமிழ் ட்ரெயிலர்ல வந்துட்டு ஒரு கில்லியோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு வந்துட்டு தைப்பூசம் பாடிட்டு வர மாதிரி மருதமலி மாமணிய முருகையா அப்படின்ட்டு அது செம்ம ஐக்கோனிக்கான ஒரு சீனுங்க, ஐக்கோனிக்கான ஒரு காமெடி சீனுங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு அவர் வந்துட்டு ஹம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல தான் இந்த 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 மியூசிக் வரும். சரிங்களா? இந்த மியூசிக் வரும், ஸ்பை மியூசிக். ஸோ லிட்டரலி வந்துட்டு எந்த கான்செப்ட் ஸ்பை யூஸ் பண்ணாலும் இந்த இந்த மியூசிக் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குங்க பேக்ரவுண்ட்ல. ஸோ ஆமா, இவரோட கேரக்டர் ஸ்பை தானே. நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவரை பத்தி பிரசாந்த் அவர்கள். ஸோ ஸ்பையும் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ மேபி அந்த கோட் சூட் போட்டுக்கிட்டு லிட்ரலி ஜேம்ஸ் பாண்டோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு நம்ம விபி. ஸோ விச் இஸ் நைஸுங்க, நல்லா இருக்குங்க. சரிங்களா? தலைவன் வந்துட்டு ஒவ்வொரு ரெஃபரன்ஸா எடுத்து பண்ணிக்கிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு தான். ஸோ நல்லா இருக்குங்க. மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்கு. அது இப்போ என்னது சாரி கில்லி ரெஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் வந்துட்டு இப்போ ஜேம்ஸ் பாண்ட் ரெஃபரன்ஸு. மேபி எந்தெந்த படம் இதுக்கப்புறம் வரப்போகுதுன்னு சத்தியமா எந்த படத்தோட ரெஃபரன்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. அது எத்தனை பேர் காப்பின்னு சொல்ல போறாங்க சத்தியமா தெரியலங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், அந்த நாளைய திருப்பு லுக்கு தளபதி, அந்த லுக்கை லிட்ரலி மறுபடியும் இப்போ 3வது கேரக்டர் விஜய், இளைய தளபதி விஜய 3வது கேரக்டரோட இன்னும் யங்கஸ்ட் வெர்ஷன் அந்த லுக்கை வந்துட்டு ரிப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விச் இஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் தெரியுது அது சிஜி தான், நல்லா தெரியுது. மேபி படத்தில் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை கொஞ்சம் தத்ரூபமாக ரியலிஸ்டிக்காக டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி வந்துட்டு அந்த செகண்ட் கேரக்டர் யங்க விஷயம் இருந்துச்சுல, இப்போ வந்துட்டு இப்போ ட்ரெய்லர் பார்க்குறது எப்படி இருக்கு, நல்லா இருக்கு தானே. ஒரு அளவுக்கு தத்ரூபமா இருக்காது, ரியலிஸ்டிக்கா இருக்கு. மேபி இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரீவொர்க் பண்ணனால இது மேபி இந்த கேரக்டரும் இந்த தேர்ட் யங்கஸ்ட் வெர்ஷன் தளபதியோட கேரக்டரும் வந்துட்டு கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ படத்தில் நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் பெட்டரான குவாலிட்டியில் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நான் அதான் நம்புறேன். பெட்டராக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எந்த மூஞ்சை வந்துட்டு பத்திரிகை போட முடியாது. இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்தது ஏன் வந்துச்சுன்னு கேட்ட மக்கள் எல்லாமே இப்போ இந்த முகத்தை பார்த்தா அதே முகத்தை டிஏஜிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ கொண்டாடுது, சர்ப்ரைஸ் ஆகுது. எயிட்டர்ஸ்லாம் ஷாக்கு. சரி, எயிட்டர்ஸ் என்ன பண்ணுவான், உட்காந்து மேம்ஸை போடுவான். அதான் அவனுக்கு தெரியும். போடுங்கடா, இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாம் கிளம்பி வாங்க. சரிங்களா? தளபதினு வந்தாலே இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. நம்ம ஏஜிஎஸ் அர்ச்சனா கலப்பதியும் அண்ட் வந்துட்டு ப்ரொடியூசர் அண்ட் வந்துட்டு நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு வந்துட்டு அந்த ப்ரெஸ் மீட்ல இருந்தாங்க. மாற்றி கான்ட்ரவர்சியான கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, காந்தின்னு பேர் வச்சவங்க வந்துட்டு குடிக்கலாமா, ட்ரிங்க் பண்ணலாமான்ட்டு வந்துட்டு அது எப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்க, எந்த விதத்தில் சரி அப்படின்ட்டுன்னு அதை கொஷின் வந்துருந்துச்சு விபிக்கு. ஸோ விபி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. கோவப்படாமல் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஜாலியாக பதில் சொன்னார். நல்லா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாதுங்க. சரிங்க? கோவப்படாமல் மூஞ்சி காட்டாமல் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு. விச் இஸ் குட் திங். அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காந்தின்னு பேர் வச்சவங்களாம் வந்துட்டு குடிக்க கூடாதா? நான் பதில் சொல்றேன், காந்தின்னு பேர் வச்சவங்க குடிக்க கூடாதா? காந்தின்னு பேர் வச்சவங்களா எல்லாம் உத்தமனுங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ காந்தின்னு பேர் வச்சா உத்தமனா? கிடையாதுங்க. உத்தமன்னு பேரு வச்சவனே உத்தமனா இருக்க மாட்டீங்கன்னா அப்ப காந்தின்னு பேர் வச்ச மட்டும் உத்தமனா? அது காந்தினா மகாத்மா காந்திங்க. அவரு அந்த பேருக்கு அந்த அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது. அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த பேருக்கு தான் வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் குட் குவாலிட்டி தான் கிடையாதுங்க. சரிங்களா? பேர் எது வேணாலும் இருக்கலாம். அந்த பர்சன் குட் குவாலிட்டியா பேட் குவாலிட்டியா அந்த பர்சன் கிட்ட இருக்கு. சரிங்களா? விளங்குதுங்களா? இப்போ காந்தினே பேர் வச்சவன் குடிக்க கூடாதுன்னா அப்ப என்ன சொல்றது, சீரியல் கில்லர் பேர் வச்சு இருப்பான். அப்ப அவன் எல்லாமே சீரியல் கில்லரா? ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பேர் எடுக்கலாம், இது ஒரு பேர் நீங்க வச்சுக்கோங்களேன். சீரியல் கில்லர் எத்தனை பேர் இருக்காங்க? சரி, ராட்சசன் படத்துல வந்து கிறிஸ்டபர். இப்ப கிறிஸ்டபர்
கிறிஸ்டபர் பேர் வச்சவங்கன்னா வந்துட்டு சீரியல் கில்லரா? இப்போ கிறிஸ்டபர் நாலன் இருக்காரு, பேட்மேன் ட்ரிலஜி எடுத்தவர். இப்போ அவர் சீரியல் கில்லரா? இல்லைல்ல. இப்போ பேருக்கு வந்துட்டு குட் குவாலிட்டியாக பேட் குவாலிட்டியாக கிடையாது. பேர் என்னவெல்லாம் இருக்கலாம். அந்த பேர் வச்சுக்கிட்ட அந்த பர்சன் குட் குவாலிட்டியா பேட் குவாலிட்டியான அந்த பர்சன் கிட்ட இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் யூனிவர்ஸ்லேயும் நிறைய காந்தி இருக்கு. நம்ம என்ன காந்தி சொல், ஆமா, காந்தி மகான் படத்துல நம்ம விக்ரன் பேரு, அப்புறம் வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, நான் சிறுத்தாள் அந்த படத்துல இருந்து காந்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல செம்ம காமெடியா பண்ணியிருப்பாருங்க. சரிங்களா? அண்ட் வந்துட்டு நிறைய நம்ம விஜய் சேதுபதியோட காந்தி அது ஒரு பேர் வச்சிருப்பாரு. என்னமோ ஆண்டவன் கட்டளை. எஸ், அந்த படம் எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட். சூப்பராக இருக்கும் அந்த படம். நல்ல கதையோட இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஆண்டவன் கட்டளை அந்த பேர்லயும் நம்ம விஜய் சேதுபதியோட பேர் வந்து காந்தி தான். சரிங்களா? ஸோ இவ்வளோ இருக்கு தமிழ் யூனிவர்சல்ல. காந்தின்னு பேர் வச்சவங்க எல்லாம் நல்லவனா இருக்க முடியாது, பர்சன் கிட்ட இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா வரோங்க. தளபதினாலே கான்ட்ரவர்ஷியலான கேள்விகள் வரணும். சரிங்களா? மஸ்ட். தேவையில்லாத கேள்விலாம் வந்தே ஆகணும். பிகாஸ் அப்பதானே நம்ம ரீச்ல வேற லெவலுக்கு போவோம். அதுக்கு தாங்க. சரிங்களா? ஸோ நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதுக்கு தான். ஸோ எல்லாமே பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம். எதுவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெருசா வந்து இஷ்யூ ஆக்காம ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடும் தான். சரிங்களா? ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, இது சொல்லிட்டு நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கிறதால டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு மற்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சைனிங் ஆஃப் யூ, ஐ எம் நவீன். டேக் கேர், பாய்.